லெபனான் பார்டரில் இப்போ போர் பதற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. கடந்த 48 மணி நேரங்களில் காசா பகுதியில் மட்டும் இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கு 40க்கும் அதிகமான நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த ஹமாஸ் நடத்தின பதில் தாக்குதலில். அது மட்டும் இல்லாமல் 3 மெர்கவா டேங்க்ஸ்ன்றது கடந்த 12 மணி நேரங்களில் அழிக்கப்பட்டிருக்கு. 7 இடங்களில் முக்கியமான அவுட் போஸ்ட் இஸ்ரேலோட அவுட் போஸ்ட்டை குறி வச்சு ஹெஸ்புல்லா அவங்களோட ஆர்ட்லரி அட்டாக் மூலிமா ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க. இதில் எத்தனை இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் இன்னும் சீரியஸான நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலும் இஸ்ரேல் சார்பில் இருந்து வெளியிடப்படலை. ஆனால் இந்த அவுட் போஸ்ட்டை அடித்ததுக்கான எல்லா வீடியோவையும் ஹெஸ்புல்லா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக லெபனான் சைட்லேருந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையானது இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹவுதீஸ் ஹெஸ்புல்லாவுக்கு முழு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ஹைஃபா போர்ட்டை அடிக்கிறதுக்கு தேவையான மிசைல்ஸை கொடுக்கறதாகவும் ஒரு உத்தரவாதத்தை இப்போ கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களா இருக்கேன் தமிழ் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். காசாக்குள்ள இஸ்ரேல் நேற்று நடத்தின ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் மட்டும் 12 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதில் 9 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு காசாவில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் முதல் கட்டமாக நமக்கு தெரிவிக்குது. கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் இப்போ ஹமாஸ்க்கும் நடுவில் பெரிய ஃபைட்டிங் ஆனது போயிருக்கு. இதில் தான் 44க்கும் அதிகமான சோல்ஜர்ஸை அடிச்சிட்டதா ஹமாஸ் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கமாக ஏர் ஸ்ட்ரைக் மூலயமா இறப்புகளை இஸ்ரேல் ஏற்படுத்திட்டு இருக்க அதே டைமில் காசாவில் இருக்க ஹமாஸும் நாங்களும் உங்களுக்கு சலைச்சவங்க கிடையாது, எங்களாலையும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இருக்க சோல்ஜர்ஸ்க்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்த முடியும், ஒரு பர்மனன்ட் சீஸ்ஃபயர் வர வரைக்கும் எங்களால் இந்த அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்த முடியும்னு இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ரொம்பவே வலிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லெபனான் பார்டரில் தான் இப்போ பிரச்சனைகளானது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. காசாவில் ஒரு மெர்கவா டேங்க், லெபனான் பார்டரில் அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்திருக்க அந்த பிரச்சனையில் 2 மெர்கவா டேங்க்னு சொல்லிட்டு நேற்று ஒரே நாளில் 3 டேங்க்ஸை இஸ்ரேல் இழந்திருக்காங்க. இதில் 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் மூலயமா ஹெஸ்புல்லாவும், ஒரு மெர்கவா டேங்கை மைன்ஸ் மூலயமா டெட்டனேட் பண்ணி இந்த ஹமாஸ் அமைப்பு ஒரு பெரிய பிரச்சனையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுதீஸ் கிட்ட இருந்து இப்போ ஒரு அறிவிப்பு என்ன தெரியுமா வந்திருக்கு, ஒரு வீடியோவே அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஹைஃபா போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு முக்கியமான போர்ட், அதிகமான லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட், அதிகமான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வர்றதுல இந்த ஹைஃபா போர்ட்டுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இந்த ஹைஃபா போர்ட் தான் லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லாவோட முக்கியமான குறியா இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைஃபா போர்ட்ல எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, குறிப்பா இஸ்ரேலோட அயன் டோம் எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த இடத்துல அயன் டோம்கான ரேடார் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் வீடியோவை எடுத்து ஹெஸ்புல்லா அனலைஸ் பண்ணி ஹெஸ்புல்லாவோட ஆர்சனல்ல இருக்க மிசைல்ஸை இந்த ஒரு ஹைஃபா போர்ட்டுக்கு எதிராக ஏவுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹவுதீஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தெரியுமா, நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஏற்கனவே என்கிட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நாங்க அறிவிச்சிருக்கோம். நாங்க எங்களோட மிசைல்ஸ் கொடுக்குறோம், அப்படி இல்லையா அதோட கோஆர்டினேட்ஸை மட்டும் கொடுங்க, நீங்க அந்த கோஆர்டினேட்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த போர்ட்டுக்கு எதிரான ஒரு தாக்குதலை எங்களாலேயே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ், அதாவது லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லாவும் இவங்களும் சேர்ந்து எப்படி அந்த போர்ட் அடிப்பாங்க, என்ன மிசைல்ஸை இவங்களால் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஃபுட்டேஜை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 முறை ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்ன்றது 7 அவுட் போஸ்ட்டில் இஸ்ரேலோட அவுட் போஸ்டஸில் நடத்தப்பட்டிருக்கு. இதில் அந்த 7 அவுட் போஸ்ட்டுமே அழிக்கப்பட்டிருக்கிறதா அந்த வீடியோ கீழே ஹெஸ்புல்லா அஃபிஷியலாக ஒரு கிளைமையும் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் இன்னும் இதை பற்றி எதுவுமே பேசலை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் லெபனான் இஸ்ரேல் பார்டரில் இருக்க முக்கியமான பல பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த ஹெஸ்புல்லாவோட ராக்கெட் தாக்குதல்ன்றது அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்துக்கு 7லேருந்து 8 ராக்கெட் தாக்குதல்கள் இந்த லெபனான் பார்டர்லேருந்து இஸ்ரேலுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இதுல பெரும்பாலான ஏவுகணைகள்ன்றது இந்த ஹெஸ்புல்லாவோட கொடுக்கப்பட்ட டார்கெட்ஸை போயிட்டு அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. இப்படி ராக்கெட் தாக்குதல் ஒரு பக்கம் நடக்கிறப்போ இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த ஆன்டி டேங்க் கைடட் வெப்பன்ஸை வச்சு ஹெஸ்புல்லாவோட தாக்குதல் ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமான சில இடங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஃபசூட், நஹரியா, ஷெலோமியா, அடமைட், ஷெடுயா, ஜாரித், பராம், அல்மாத், ஹனிதா, இந்த பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் லெபனான் பார்டரில் இருக்க பகுதிகள். இந்த பகுதிகள் அதிகமாக குறி வச்சு தான் ஹெஸ்புல்லாவோட இந்த தாக்குதல்ன்றது கடந்த 24 மணி நேரத்தில் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலோட ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ்ன்றது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு வார் சூழலில் எப்படி செயல்படுவாங்களோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு சைமல்டேனியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் அதிகமாக கூடுற இடத்த இந்த ஹெஸ்புல்லா குறி வச்சு அடிக்கிறது ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுது. இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் எங்களால் அடிக்க முடியும், அதை அடிக்கிறதுக்கு தேவையான
எல்லா ஆயுதங்களும் எங்க கிட்ட இருக்கின்றத ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸோட அதிபர் எமானுவேல் மேக்ரோன் அவர்கள் திரும்பவும் ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கு ஒரு அட்வைஸாக பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த லெபனானோட யுத்தத்தை தவிர்த்துருங்க. இந்த லெபனானோட யுத்தமானது தவிர்க்கப்படலாம் ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு பெரிய அழிவை இந்த ரெண்டு நாடுகளுக்குமே, இஸ்ரேலுக்கும் சரி லெபனானுக்கும் சரி, நடுவில் ஏற்படுத்தும். ஸோ இந்த பிரச்சனைகளை கூடிய சீக்கிரம் டீஎஸ்கலேட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நியூஸ் வீக்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் ஆனது ரிலீஸ் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ஹவுதிஸ்க்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் P-800 ஓனிக்ஸோட பழைய வெர்ஷன், அதாவது நம்ம பிரம்மோஸ் இருக்குல்ல, அந்த பிரம்மோஸ் மிசைல் மாதிரியே ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டு இருக்க அந்த பழைய வேரியன்ட் மிசைல்ஸை ரஷ்யா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிகாரிகள் சொன்னதா அதில் ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஹெஸ்புல்லா கிட்டையும் ஹவுதிஸ் கிட்டையும் பழைய சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் இருக்க வெப்பன்ஸ் இருக்கு. ஆனால் அதிநவீன ஆயுதங்கள்னு சொல்லிட்டு பெருசாக இவங்க கிட்ட எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் ஹவுதிஸ் கிட்ட ஈரானோட ஆயுதங்கள், இப்போ சமீபத்தில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் இருக்கு, ஹெஸ்புல்லா கிட்டையும் இது இருக்கு. ஆனால் ரஷ்யன் தொழில்நுட்பத்தில் இப்போ ரஷ்யா பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறமா ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள்ன்றது இந்த எந்த ஒரு அமைப்பு கிட்டையுமே கிடையாது. ஆனால் இப்படி ரஷ்யாவோட இப்போ கரண்டா இருக்க அதிநவீன ஆயுதங்கள்ன்றது இந்த ஹெஸ்புல்லா கைக்கோ இல்ல ஹவுதிஸோட கைக்கோ போயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த யுத்தத்தோட போக்க அதனால மாற்ற முடியும். ஏன்னா அமெரிக்காவோட ஆயுதங்களுக்கு சரி நிகரான போட்டினா இன்னைக்கு மார்க்கெட்ல ரஷ்யாவோட ஆயுதங்கள் அதுக்கு சரியான ஒரு போட்டியா நின்றுட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹவுதிஸ் ரஷ்யா ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை செங்கடல்ல வச்சு அடி நடிப்பாங்க. அப்படி இல்லையா அதுக்கான முயற்சிகளையாச்சும் ஈடுபடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேல்ல இருந்து பயன்படுத்தப்படுறப்போ அதுக்கு எதிரான வேலைகளையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா இந்த ஆன்டிஷிப் மிசைலை பொறுத்த வரைக்கும் P-800 ஓனிக்ஸோட அந்த ஃபார்மர் வெர்ஷனையோ இல்ல P-800 ஓனிக்ஸையோ ஒருவேளை இந்த பத்திரிகையில் வந்திருக்க அந்த ஆர்டிக்கலை சுட்டி காட்டுற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த ஹெஸ்புல்லாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஹெஸ்புல்லாவால இஸ்ரேலோட போர்ட்ஸ்ல இருக்க பல கப்பல்களை மூழ்கடிக்க வைக்க முடியும். மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் சுற்றிட்டு இருக்க எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அதை ஹெஸ்புல்லாவால் டார்கெட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இந்த ஒரு மிசைல் மட்டும் அவங்க கிட்ட போயிருச்சுன்னா இந்த யுத்தங்களானது எஸ்கலேட் ஆகிட்டு இருக்க அதே டைமில் சிரியாவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் இப்போ பிரச்சனைகள் ரொம்ப மோசமடைய ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிரிய அகதிகளால் துருக்கியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இப்போ துருக்கிக்கும் சிரியாவுக்கும் நடுவில் அடுத்த ஒரு போர் பதற்றம் வர அளவுக்கு ரொம்பவே பெருசாகி இருக்கு. இது வரைக்கும் 5 நபர்கள் இறந்திருக்கிறதா துருக்கி அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 440க்கும் அதிகமான நபர்களை துருக்கி இப்ப கைது பண்ணிருக்காங்க. துருக்கியோட பிரசிடென்ட் அவர்கள் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனைகள், இந்த வன்முறையானது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. சிரியாவில் இருக்க அந்த ஆர்ம்டு மிலிட்டன்ஸ்க்கும் துருக்கியோட ஃபோர்ஸஸ்க்கும் நடுவில் கிளாஷ் ஆனது இப்போ ரொம்பவே இன்டென்சிஃபை ஆகிருக்கு. குறிப்பா வெஸ்டர்ன் சைடில் இருக்க அந்த பகுதிகளில் இந்த பிரச்சனையானது ரொம்பவும் அதிகமடைஞ்சிருக்கு. சிரியாவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் இருக்க அந்த பார்டர்ல இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமாகிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த நிலைமை நாங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாலும் ஆனால் பிரச்சனைகள் அங்கேருந்து வரக்கூடிய விஷுவல்ஸை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து மிடில் ஈஸ்டில் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ துருக்கிக்கும் சிரியாவுக்கும் நடுவில் இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது இன்னும் பதற்றங்களை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிரியாவும் துருக்கியும் இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கணும். அப்படி இல்லைனா ஒட்டுமொத்த நாடுகளையும் சிரியாவுக்குள்ள திரும்பவும் இந்த யுத்தமானது ஒருவேளை யுத்தமாக மாறுச்சுன்னா இது கண்டிப்பாக இழுத்துரும். இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவுக்கான ஆதரவுன்றது ரொம்பவும் அதிகமாக பெருகிட்டு இருக்கு. ஹவுதிஸ் இப்போ அஃபிஷியலாக அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானில் இருக்கவங்க நாங்கள் கிரவுண்ட்லேயே இறங்கி சண்டை போட தயார்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை முடிக்காம விட்டா இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகள் வரப்போற காலங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ரஷ்யாவோட ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாவோட கைகளுக்கு போகுமா? அப்படி ரஷ்யாவோட ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாவோட கைகளுக்கு வந்துருச்சுன்னா அது இந்த யுத்தத்தோட போக்கை எப்படி மாற்றும்? 3 மெர்காவா டேங்க்ஸையும் 7 அவுட் போஸ்டையும் இஸ்ரேல் ஒரே நாளில் இழந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த கட்டமாக இந்த யுத்தம் எதை நோக்கி போகுன்றதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆர்கே.